மைக்கு என்ன பாச்சு மைக்கு இப்ப இந்த கல்வெட்டு இந்த கோயில் கல்வெட்டுல முக்கியமான ஒரு கல்வெட்டு இஸ்லாமுடைய குறிப்பாக மாலிகாப்பர் படையடை பற்றி சொல்லுகிற ஒரு முக்கியமான கல்வெட்டு இது பாத்தீங்கன்னா சொசிசி தண்டேஸ்வரன் ஓலை தாபச்சூழ் வையகத்து கண்டீசன் தர்மம் ஆராய கண்டியன் அமைஞ்சு செய்தான் அப்படி போகுது அரங்காத்தான் பாதம் திரு அதெல்லாம் போயிட்டு இருக்கு வேணாம் அந்த முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லுவோம். அது வேணும் கோவில் இல்லை அதெல்லாம் நேரம் கோயிலேருந்து அங்கேருந்து பிடிச்சிங்க அப்படியே கரெக்டாக போகும் கோயிலேருந்து பிடிச்சி போகணும் கோயில் கணக்கு தேவகடம் அதாவது இங்க கண்டீஸ்வரர் தேவன் கோயில் கணக்கோரும் முன்னாடி காலத்துல முன்னாள் துருக்கர் வந்து திருவாசல்களும் நிறையல்களும் குலைந்து தேசமும் அழிந்து கிடக்கையில் பாருங்க முன்னால அதை முன்னாள் அர்த்தம் முன்னால இந்த கோயிலும் அழிஞ்சு போச்சு திருவாசலும் அழிஞ்சு போச்சு இந்த தேசமே வீணா போச்சு அப்படின்னு நான் கல்வெட்டை சொல்றாங்க. துருக்கர் வந்து திருவாசல்களும் நிறையல்களும் அழிந்து தேசமும் அழிந்து கிடக்கையில இந்த நாடே அழிச்சுட்டாங்க. இதெல்லாம் நான் பதிவுகள் வரலாறு என்ன சும்மா எழுதுதில்லை. அப்போ இந்த மாளிகா படையப்புல கிட்டத்தட்ட 1311 வாக்குல இந்த நாடு அழிக்கப்பட்டது, குறிப்பாக தமிழ் இந்த நாடு அழிக்கப்பட்டது, கோயில்களும் இடிக்கப்பட்டது என்பதை மிக தெளிவாக நமக்கு பதிவுகள் ஆவணம் செய்ய சும்மா சொல்லலாம். இன்னைக்கு சும்மா சொல்லலாம், அன்னைக்கு வந்து வெளிப்படை பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் பண்ணியிருந்தா அந்த கோயில் கொஞ்சம் மாத்திருக்காங்க. அப்படி இருந்தது நான் கொஞ்சம் சீர் பண்ணு அப்படின்றான். ஆனால் பண்ண முடியல. உதாரணம் இங்க பாருங்க, இந்த கோபுரம் பாருங்க. கோபுரங்கள்ல அடிபீடம் மட்டும்தான் இவங்களோடது. மேல வந்து இப்ப கட்டணுங்க 2001 நினைக்கிறேன். அந்த கோபுரம் விழுப்புரத்து குபேரேஸ்வரி கட்டினாரு. கோபுரமே இல்ல, கற்காலை மட்டும் தான் இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பாருங்க, இந்த திருச்சுட்டு மாளிகை இதுவும் அழிஞ்சு போச்சு. ஒன்னு இதுல கட்டிருக்காங்க, கல் எடுத்து திருப்பி என்ன பண்ணாங்க அப்படியே எடுத்து கட்டினா ஃபுல்லா இது எல்லாமே அழிஞ்சிச்சு. ஓகேவா?